எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு டீமோட அசோசியேட் ஆயிருந்தது. அண்ட் கேரளாலேருந்து கிளம்பி இங்கே தமிழ் படம் எடுக்க வந்திருக்காங்க. அதுக்காக முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ப்ளூ ஹில்ஸ்க்கு. அண்ட் இந்த படத்துடைய இயக்குனர் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் பண்ணணும் அப்படின்னும் போதே நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன். அண்ட் பிரபு மாஸ்டரோட காம்பினேஷனில் ஒரு பாட்டு, டான்ஸு, ஆட்டம், ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இதில் ஒர்க் பண்ண நிறைய மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட், இவங்களுடைய காம்பினேஷன் வந்து ஏன்னா ஓவரால் இந்த ப்ராசஸ் வந்து இந்த படத்தோடைய 6-7 மந்த்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது த்ரூ அவுட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா ஒரு ஷெட்யூல் போகும்போது ஏதாவது ஒரு சாங் 2 சாங் அப்பப்போ தேவைப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு பக்கம் ஷூட் போயிட்டு இருந்தது, ஒரு பக்கம் இங்கே சாங் ஒர்க்கும் வந்து நடந்துகிட்டே இருந்தது, வாய்ஸ் மிக்ஸ் நடந்துகிட்டே இருந்தது, லிரிக் கரெக்ஷன் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ இப்போ எல்லாமே பேரலாக ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த படத்தில் த்ரூ அவுட்டாக இருந்தது. அண்ட் ஸ்கோரும் பண்ணி முடிச்சிருக்கோம். நல்ல ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு ஃபில்மாக இது வந்து வந்திருக்கு. இந்த மாதம் 27ஆம் தேதி இந்த திரைப்படம் வர இருக்குது. ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்திற்கு தேவை. அண்ட் மாஸ்டருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். ஸோ இந்த திரைப்படத்தில் மீண்டும் மாஸ்டரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம். அண்ட் வேதிகா ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சன்னி மேம், யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் ஆன் ஸ்க்ரீன் ஆஸ் யூஷுவல். அண்ட் இந்த படத்தில் இருக்க பாடல்கள் பற்றி சொல்லி ஆகணும். அதிரட்டும் டும் டும் அப்படின்ற ஒரு பாடல், அது நானும் தீப்தி சுரேஷ் அவர்களும் பாடியிருக்கிறோம் விவேகா அவர்களுடைய வரிகளில். அண்ட் லெஃப்டில் பூசு ரைட்டில் பூசுன்ற ஒரு பாடல், அதில் நிகிதா காந்தி அண்ட் யாசின் நிசார் அவர்கள் பாடியிருக்காங்க மதன் கார்கி அவர்களுடைய வரிகளில். அப்புறம் போகாதே அப்படின்ற ஒரு பாடல், அது ஒரு மெல்லிசை பாடல், ஸ்வேதா மோகனுடைய குரலில் ஒலிக்குது. பார்வதி மீரா அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் வெச்சி செய்யுதே அப்படின்ற ஒரு பாடல் நேஹா பசீம் அண்ட் MC ரூட் அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை எழுதியிருக்காங்க விவேகா எழுதியிருக்காரு. அண்ட் MC ரூட் வந்து ரேப் போர்ஷன் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் யூ ஆர் மை ஹீரோ அப்படின்ற ஒரு அப்பா பாடல், அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு பாடல், உறவு பாடல், அது மனோஜ் கிருஷ்ணன் புதியவர் வந்து பாடியிருக்காரு விவேகா அவர்களுடைய வரிகளில். அண்ட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்ஸ், அப்போ நிறைய மியூசிக்கல் பிட்ஸு இது எல்லாமே நிறையா பண்ண வேண்டியிருந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் கொஞ்சம் சாங்ஸ்லாம் சேர்க்க வேண்டியிருந்தது. நிறைய மாண்டாஜஸ், நிறைய பிஜிஎம்ஸில் வந்து சொல்லக்கூடிய சீன்ஸ் வந்து நிறையா இருந்தது. ஸோ மை பெஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்துக்கு தேவை. அண்ட் முக்கியமாக என்னுடைய நன்றிகள் மிஸ்டர் ஜோபி அவர்களுக்கும், ஜோபி பி சாம் அவர்களுக்கும் நிறைய தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கத்தை சொல்லி, அதாவது டைரக்டரை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எல்லாரும் சொன்னாங்க ஹீரோ மாதிரின்னு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தார். உண்மையிலே அவருடைய ரசிகனாக நான் மாறிட்டேன். இங்கே இருக்கார், அங்கே இருக்கார், இங்கே இருக்கார். அப்புறம் இன்னொன்று, ஒரு நடிகர் நடித்த உடனே ஓடி வந்து நல்லா இருக்குது சார், சூப்பர் சார் அப்படின்னு சொன்னால் அந்த நடிகருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம நடித்தது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது. அவ்வளவு சிறப்பாக எல்லார்ட்டையும் அழகாக வேலை வாங்கினார். அதே மாதிரி கேமராமேனை எனக்கு ரொம்பவே ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். மலையாளம் ஓரளவுக்கு நல்லவனும் அறியாம், வாய்க்காடியில் வச்சு சம்சாரிக்காம, அதனால் மலையாளத்தில் தான் அவரோட எப்பயும் சம்சாரிப்பேன். இப்போ ஹைதராபாத்லேருந்து உண்மையிலே இங்கே வந்துட்டு உடனே ஹைதராபாத் கிளம்ப போகிறேன். அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவ்வளவு சிறப்பாக. மாஸ்டர் வரும்போது சொன்னார், ரசிச்சுட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னார். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, ஆடியோ லான்ச்லேயும் சரி, எல்லா விஷயத்துலையும் அவ்வளோ பர்ஃபெக்டாக, எவ்வளோ காசு பணத்தை பற்றி பார்க்குறதே இல்லை. அவங்க மனசு நிறைஞ்சா போதுங்கிற மாதிரி அவ்வளவு சிறப்பாக செலவு பண்ணி சிறப்பாக எல்லாத்தையுமே நடத்துனாங்க. உங்கள் மனசு போல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அது இவ்வளவு பேருடைய ஆசீர்வாதம் இருக்குது, இவருடைய வாழ்த்துக்கள் இருக்குது. மாஸ்டருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நேற்று சம்மந்தம் இல்லை, அவ்வளோ பெரிய சம்பந்தம். உள்ளுக்குள்ளே வந்தோடனே மாஸ்டர் சொன்னார் அப்படின்னாரு, என்ன மாஸ்டர் எப்படி ஒரே மாதிரி சட்டை 2 பேரும் அப்படின்னாரு. மனசு போல தான் எல்லாமே. என் குடும்பத்திலேருந்து, பையன்லேருந்து, பொண்ணுலேருந்து, அவ்வளோ பேரும் குழந்தையிலேருந்து அவர் மடியில் தவழ்ந்து வளர்ந்துருக்காங்க. அந்த அளவுக்கு மாஸ்டர் நானும் நல்ல நட்பு. அவர் டைரக்ட் பண்ணாலும் சரி, நடித்தாலும் சரி, முதல்ல அவர் வாயிலேருந்து வரக்கூடிய முதல் பேர் வையாபுரி போட்டிருக்கேன் பார். அதே மாதிரி பாண்டன்னு சொல்லுவார். எப்போ பார்த்தாலும், எந்த இடத்துல பார்த்தாலும், எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும், அங்கே எங்கேயாவது தூரத்தில் பார்த்தா கூட வையாபுரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு உரிமையோடு கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல மாஸ்டர், டைரக்டர், நடிகர் அப்படின்னா ஒரு பழக்கம் கிடைச்சிருக்குன்னா உண்மையிலே இறைவன் அருளால் அந்த பழக்கத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் கூட சேர்ந்து இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒர்க் பண்ணதில் மிகப்பெரிய சந்தோஷம். வேதியா கூட சேர்ந்து நானும் ஒரு டான்ஸ் ஆடி இருக்கேன். அவங்க ஆடி இருக்காங்க, ஆடுறதை பார்த்து நான் ஆடி போயிருக்கேன்னு சொல்ல வந்தேன். அந்த டான்ஸில் நானும் பின்னாடி ஓரமாக நிற்கிறேன். இமான் சார் ஆகட்டும், கவிஞர் ஆகட்டும்,
கூட ஒர்க் பண்ண அத்தனை கலைஞர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியனுக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் பெரிய வெற்றி அடைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். வணக்கம். லைஃப்பில் எப்போ சர்ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்றது லைஃப் ஃபுல்லாக சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா காதலன் படம் வரும்போது எனக்கு 9 வயசு. அப்போ எனக்கு தெரியாது, ஆஃப்டர் 25 இயர்ஸ் கழிச்சு பிரபுத மாஸ்டர் கூட நாங்கள் ஒரு படம் பண்ணுவோம். பட் உங்க கூட இது எனக்கு செகண்ட் மூவி. அண்ட் ஆல்சோ மாஸ்டருக்கு மட்டும் ஏஜ் வந்து ரிவர்ஸில் தான் போயிட்டு இருக்காது. எல்லாரும் சொல்கிற உண்மை தான். உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். எனக்கு வந்து இந்த படத்தில் கூட சினு டைரக்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி படத்தில் கதை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பிரபுதேவா மாஸ்டர் தான் இல்லை கதெல்லாம் வேணாம், நான் மாஸ்டர் இருக்காங்கன்னா நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 படமும் அப்படியே தான் பண்ணேன். இனிமேல் எந்த படம் பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் இருக்கீங்கன்னா நான் படம் பண்ணுவேன். ஹலோ வேதிகா மேம், அண்ட் ஹாப்பி டு சி அகெயின் சனிலியோர் மேம். வெல்கம் டு சென்னை. ஸோ என்னுடன் உழைத்த அனைவருக்கும் பக்ஸு, விவேக் பிரசன்னா, இன்னும் என் கூட நடித்த நிறைய பேருக்கு நன்றி. மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், ராபர்ட் மாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள், ஸ்டண்ட் மாஸ்டர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு தியேட்டர் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ மறக்காமல் 27th வந்து இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு டைரக்டர் கிடைக்கிறது வந்து மிக அபூர்வம். அது சீனு சார் வந்து பிளஸ்ட். ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க, பண்ணுவீங்க. செகண்ட் வந்து ஆப்வியஸ்லி பிரபுதேவா மாஸ்டர். அவர் 9th படிச்சுட்டு இருந்தார், நான் 7th நினைக்கிறேன். சார் மாஸ்டர் கூட ஒரு சாங்கில் ஒரு 5 seconds 6 seconds விட்டில் நாங்கள் 3 பேர் சேர்ந்து மாஸ்டர் கூட ஆடிருக்கோம். தட்ஸ் எனஃப். அது அந்த ஸ்டெப் போடுறதுக்கு முன்னாடி மாஸ்டர் வந்தாங்க. வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை மாஸ்டர் கண்டிப்பாக முன்ன பின்ன தான் இருக்கும், நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அண்டு அவரோட மாஸ்டர் பீஸ் சாங்ஸ் அதை பற்றி அவரோட டிஸ்கஸ் பண்ணது. இட்ஸ் இஸ் கிரேட் ப்ரிவிலேஜ் டு பி தேர் த சேம் ஃப்ரேம். தேங்க்யூ. அண்ட் டைரக்டர் சொன்னாங்க, அவர் ஆக்சுவலாக கெடுத்து வச்சுருக்காரு. ரொம்ப ரிலாக்ஸாக ஷூட் பண்ணி எந்த ஒரீஸும் எந்த ப்ரெஷரும் எங்களுக்கு இல்லை. ப்ரொடியூசர் சார் வந்து சொல்லும்பொழுது சொன்னார், கஷ்டப்பட்டுங்க. எனக்கு அது ஒரு நாள் ஷூட்டில் கூட நான் ஃபீல் பண்ணலை. அண்டு க்ரூவுமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் ஷூட் பண்ணாங்க. மேபி பிஹைண்ட் தட் ஒரு எஃபர்ட் இருந்திருக்கும், ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். அண்ட் ரொம்ப கூலாக இருந்தது, எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இமான் சார் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அவரோட படத்தில் நானும் இருக்கேங்கிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் பாருங்கள். ஏன்னா நோ வயலன்ஸ், காமெடி இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது. இது ரொம்ப என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் வண்ண வண்ண மலர்கள், அவற்றிலிருந்து தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. Taste the Daily.